ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு வாரத்துக்கு மேலே என்னால் வீடியோவுக்குள்ள போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அடியேன் யாத்திரையில் இருந்தேன். கடந்த ஜூலை 6ஆம் தேதி 2026 காலையிலேயே நாங்கள் சென்னையிலேருந்து காசிக்கு கிளம்பினோம். ஃப்ளைட்டில் கிளம்பும் போதே நல்ல மழைங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் எங்களுடைய முதல் நாள் பிரயாணம் அதுக்கப்புறம் காசினாலே கங்கா தான் இல்லையா? அந்த கங்கா நதி தீரத்தை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த படித்துறைகளை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் ராஜேந்திர பிரசாத் கார்ட்லேருந்து நாங்கள் கிளம்பினோம். எனக்கு அந்த கங்கை நதியையும் அந்த படித்துறைகளையும் பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே நான் சொல்லணும், எனக்கு 2 கண்ணு போதவே இல்லை. ஏனென்றால் ரொம்ப நாள் ஆசை, காசிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய ஆசை, அந்த பாவங்களையெல்லாம் போக்குகின்ற கங்கை நதியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, அதில் நீராட வேண்டும் என்கின்ற ஆசை. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கங்காதேவி. ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப நீர் பிரவாகம் ரொம்ப ஸ்பீடாகவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் படகுல போகும் பொழுதே வீரபாகு ஹவுஸ், மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட் அப்படின்னு போட்மேனை எங்களுக்கு காமிச்சிட்டே வந்தாங்க. பல இடங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டே போட்டில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. செய்த பாவங்களையெல்லாம் போக்குகின்ற புண்ணிய நதியான கங்கையை பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அதுலேயும் ஒரு அதிசயம் என்ன என்றால், அந்த சூழ்நிலை எல்லாமே மலை மேகத்தோட ரொம்ப கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப கொஞ்சம் கூலாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கங்கையில் இறங்கி நீராடும் பொழுது கங்கை நதி வெதுவெதுப்பான சூட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? உண்மைதாங்க. ரொம்ப நல்ல வெதுவெதுப்பான சூட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வர்றது ஹரிச்சந்திரா காட். இங்கே பாருங்கள், இங்கே முன்னால் 2 பாடிஸை வச்சு அந்த பாடிஸை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. அந்த பாடிகளை குளிப்பாட்டி முடித்ததுக்கப்புறம் அங்கே தகன மேடையில் தகனம் செய்வாங்க. இங்கே மின்மயானம் அப்படிங்கிற சொல்லுக்கே இடமே கிடையாதுங்க. எல்லாருடைய உடல்களையும் விறகுகளால் மட்டுமே இங்கே எரிப்பாங்க. அந்த எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த சாம்பலையோ அல்லது மீதி எரியூட்டப்படாத உடல் கங்கைக்கு சமர்ப்பணம் செய்வார்கள். அந்த கங்கை பிரவாகத்தை நாங்கள் தாண்டி அதை கடந்து நாங்கள் ஹனுமான் காட்டில் போய் குளித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குளித்ததுக்கு பிறகு நாங்கள் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, முக்கியமாக காலபைரவர் சன்னதிக்கு சென்று வழிபாடு செஞ்சோம். அதற்கு பிறகு 108 லிங்கங்கள் உள்ள ஒரு அழகான ஒரு சிவ ஆலயத்திற்கு சென்றோம். அங்கேயும் நல்ல விதத்தில் வழிபாடு செஞ்சோம். காசினாலே இந்த கோவில்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கோவில் தான். ஆனால் சோழி மாதா கோவில் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோழிங்கிறது அந்த பகடை விளையாடுவோம்லவா, அந்த சோழிங்க. அந்த சோழிக்கும் இந்த கோவிலுக்கும் இந்த தெய்வத்துக்கும் என்ன சம்மதம் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள்.